வணக்கம் மக்களே. இப்போது எழுவனத்தில் இருக்கேன். எழுவனத்தில் இது வந்து நுணாமரம். இந்த நுணாமரம் வந்து 2019 தன்னால் முளைச்ச ஒரு மரம். ஆனால் என்ன காரணம்னு தெரியல. இப்போ நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ அப்படியே பட்டு போச்சு. பாருங்களேன், சுத்தமாக பட்டு போயிடுச்சு. ஒரு 3-4 months பார்த்துட்டே இருந்தோம், சரி ஓகே தன்னால் முளைச்சிருமோ அப்படின்னு. ஸோ ஆனால் அது முளைக்கல மறுபடியும். ஸோ என்ன காரணம்னு தெரியல. உங்களுக்கு என்ன காரணம் தெரிஞ்சால் அதாவது நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எதனால் இந்த நுணாமரம் பட்டு போயிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். பட் அட் த சேம் டைம் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கீழே பாருங்கள், இன்னொரு அது வேர் பகுதியிலிருந்து பாருங்கள், அதனுடைய வேர் பகுதியிலேருந்து இன்னும் புதுசாக வந்து வளருது. ஸோ அதாவது நம்ம சொல்லணும், வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் இந்த பட்டு போன மரத்தை வந்து தன்னால் வளர்கிறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு நேற்று நம்ம ஒரு வாலண்டியர் சொன்னாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ கட் பண்ணுற ஒர்க்ஸ் வந்து கையில் எடுத்துருக்கோம். ரொம்ப டஃப்பாக இருக்குது. இப்போது சைடு கிளையை கொஞ்சம் 2 இது கட் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ இந்த நுணா மரம் இருக்கு இல்லையா, இதோட ஸோ இது வேறு எதுக்காவது பயன்படுத்துவாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். நான் படித்தது என்ன அப்படின்னா, இந்த மாட்டு வண்டிக்கு வந்து 2 மாடுக்கு நடுவில் இந்த கழுத்தில் வைப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கெலாம் வந்து இதை பயன்படுத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மண்வெட்டிக்கான அந்த கைப்பிடி, அது ரொம்ப இது ரொம்ப இதானதாக யூஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா இது ரொம்ப தக்கையாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் மழையிலையும் வெயிலையும் இது வந்து போட்டாலும் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், எப்படி பயன்படுத்தலான்றது. இப்போ வெட்டி போட்டிருக்கோம், இது எப்படிலாம் பயன்படுத்தலான்றதை சொல்லுங்கள் இந்த அர்பன் ஃபாரஸ்ட்டில். அப்புறம் இதோ கஷ்டமாக இருக்குது. இந்த சா வாங்கினேன், இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த சா பாருங்கள், ரொம்ப ஷார்ப்பான சா. இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேவையில்லாத சீமை கருவள மரங்கள் இது மாதிரி இந்த எழுவனத்தை சுற்றி இருக்கிறதுக்கெலாம் வெட்டுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் கத்தியில் வெட்டுக்கத்திலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அதை விட இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் அதுவே இது கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மேபி எனக்கு எனர்ஜி இல்லையோன்னு தெரில இன்றைக்கி. ஓகே, தேங்க்யூ. மொத்தமாக இது முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த செடியுமே வந்து பக்காவாக கவாத்து பண்ணி சீக்கிரம் இதையுமே ஒரு பெரிய மரமாக வளர்த்துட்டு, இது ஏன் பட்டு போச்சுன்னு தெரில. இதுக்கப்புறம் இந்த மரங்கள்லாம் பட்டு போகாமல் நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ.